சதுரங்க பிரியர்களே வணக்கம். இன்று நாம் காணப்போவது ஒரு சாதாரண ஆட்டம் அல்ல, இந்திய சதுரங்க வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனை நிகழ்ந்த தருணம். 2026 ஃபைட் பெண்கள் கேண்டிடேட்ஸ் தொடரின் 14வது மற்றும் இறுதிச் சுற்று. இந்தியாவின் ஆர். வைஷாலி மற்றும் கேடரினா லாக்னோ. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் வைஷாலி உலக சாம்பியன்ஷிப் மேடைக்கு தகுதி பெறுவார் என்ற இக்கட்டான நிலை. சைப்ரஸின் இந்த அழகிய தீவில் ஒரு புதிய சாம்பியன் உதயமாவதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. வைஷாலி வெள்ளை நிறக்காய்களுடன் இந்த வரலாற்றுப் போரைத் தொடங்குகிறார். வாருங்கள், வரலாற்றுக்குள் நுழைவோம். ஆட்டத்தின் ஆரம்ப கட்டம். ஒரு ஆழமான வியூகத்திற்கான தயாரிப்பு இது. நகர்வு 1. வைஷாலி D4 விளையாடி ஆட்டத்தைத் தொடங்குகிறார். லாக்னோ குதிரையை எபாருக்கு கொண்டு வந்து தனது தற்காப்பைத் தொடங்குகிறார். இது கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் முறைக்கான ஆரம்பம். நகர்வு 2. C4 G6. வைஷாலி மையத்தை ஆக்கிரமிக்க தயாராகிறார். லாக்னோ தனது மந்திரியை G7 சதுரத்தில் நிலைநிறுத்த ஃபியான்செட்டோ வழி செய்கிறார். நகர்வு 3. குதிரை C3. மந்திரி G7. இரு வீரர்களும் தங்களது காய்களை மிகவும் திட்டமிட்டு களம் இறக்குகிறார்கள். நகர்வு 4. E4 D6. வைஷாலி மையத்தை முழுமையாக தன்வசப்படுத்துகிறார். லாக்னோ D6 மூலம் தனது மையத்தை வலுப்படுத்துகிறார். நகர்வு 5. குதிரை E3. கோட்டை கட்டுதல் ஓ. வைஷாலி தனது குதிரையை வளர்க்கிறார். லாக்னோ தனது ராஜாவை பாதுகாக்க உடனடியாக கோட்டை கட்டுகிறார். நகர்வு 6. மந்திரி E2 E5. வைஷாலி தனது மந்திரியை தயாராக வைத்திருக்கிறார். லாக்னோ மையத்தில் E5 மூலம் ஒரு சவாலை வைக்கிறார். நகர்வு 7. காஸ்லிங். குதிரை C6. வைஷாலி தனது ராஜாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார். லாக்னோ தனது குதிரையை C6க்கு கொண்டு வந்து மையத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கிறார். நகர்வு 8. D5. குதிரை E7. வைஷாலி D5 மூலம் மையத்தை மூடுகிறார். இது கிங்ஸ் இந்தியன் ஆட்டத்தின் ஒரு கிளாசிக்கல் நிலை. இப்போது ஆட்டம் மூடிய நிலையில் க்ளோஸ்ட் பொசிஷன் இருந்து ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறது. நகர்வு 9. குதிரை E1. குதிரை D7. வைஷாலி தனது குதிரையை பின்வாங்கி F-பான் ஐ முன்னேற்ற வழி செய்கிறார். லாக்னோ தனது குதிரையை D7க்கு கொண்டு வருகிறார். நகர்வு 10. குதிரை D3. E5. வைஷாலி தனது குதிரையை ஒரு பலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார். லாக்னோ உடனடியாக E5 விளையாடி வைஷாலியின் மையத்தை தகர்க்க முயற்சிக்கிறார். இப்போது மிடில் கேம் தொடங்குகிறது. தந்திரங்களும் நுணுக்கங்களும் நிறைந்த பகுதி இது. நகர்வு 11. மந்திரி D2. குதிரை E6. வைஷாலி தனது மந்திரியை வளர்க்கிறார். லாக்னோ குதிரையை மீண்டும் எபாருக்கு கொண்டு வந்து அழுத்தத்தை நிலைநிறுத்துகிறார். நகர்வு 12. E3. ராஜா E8. வைஷாலி E3 மூலம் தனது E4 சிப்பாயை வலுப்படுத்துகிறார். லாக்னோ தனது ராஜாவை ஒரு பாதுகாப்பான மூலைக்கு E8 நகர்த்துகிறார். நகர்வு 13. யானை C1. C5. வைஷாலி C-கோலம் இல் தனது யானையை நிலைநிறுத்துகிறார். லாக்னோ C5 மூலம் குயின்சைட் இல் இடத்தை ஆக்கிரமிக்கிறார். நகர்வு 14. DX-C6. BX-C6. வைஷாலி சிப்பாயை பரிமாறி வழிகளைத் திறக்கிறார். நகர்வு 15. C5. DX-C5. வைஷாலி ஒரு புத்திசாலித்தனமான நகர்வை மேற்கொள்கிறார். C5 மூலம் லாக்னோவின் சிப்பாய் அமைப்பை சிதைக்கிறார். நகர்வு 16. குதிரை C5. E4. வைஷாலி குதிரையை C5 இல் மிகவும் வலிமையாக நிலைநிறுத்துகிறார். நகர்வு 17. E5 குதிரை D5. வைஷாலி தனது குதிரைகளை மையத்தில் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கிறார். நகர்வு 18. குதிரை E4. மந்திரி E6.
வைஷாலியின் குதிரைகள் இப்போது லாக்னோவின் எல்லைக்குள் நுழைய தயாராக உள்ளன. நகர்வு 19. B3. ராணி B6 செக். வைஷாலி B3 மூலம் தனது குதிரைக்கு ஆதரவு தருகிறார். லாக்னோ ராணி மூலம் ஒரு செக் வைக்கிறார். நகர்வு 20. ராஜா E1. யானை D8. வைஷாலி ராஜாவை பாதுகாப்பாக நகர்த்துகிறார். லாக்னோ தனது யானையை டிகோலனுக்கு கொண்டு வருகிறார். ஆட்டத்தின் இறுதி கட்டம். வைஷாலி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் தருணம். நகர்வு 21. ராணி E1. குதிரை E5. வைஷாலி ராணியை ஒரு தந்திரமான இடத்திற்கு மாற்றுகிறார். நகர்வு 22. மந்திரி E5. ராணி E3. இதுதான் ஆட்டத்தின் திருப்புமுனை. வைஷாலி மந்திரி E5 மூலம் லாக்னோவின் ராணியை சீண்டுகிறார். லாக்னோவின் ராணி இப்போது நெருக்கடிக்கு உள்ளாகிறது. நகர்வு 23. BXD8 RXD8. வைஷாலி யானையை பரிமாறிக்கொண்டு லாக்னோவின் தற்காப்பை வலுவிழக்கச் செய்கிறார். நகர்வு 24. மந்திரி C4. BXC4. வைஷாலி தனது மந்திரியை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். நகர்வு 25. RXC4. ராணி E6. வைஷாலி யானை மூலம் ஆதிக்கத்தை செலுத்துகிறார். லாக்னோவின் ராணி இப்போது E6 சதுரத்தில் முடங்கிப் போகிறது. நகர்வு 26. RXC6. மந்திரி E8. வைஷாலி ஒரு சிப்பாயை கைப்பற்றி ஆதிக்கத்தை உறுதி செய்கிறார். லாக்னோ தற்காப்புக்காக மந்திரியை பின்னுக்கு இழுக்கிறார். நகர்வு 27. யானை C1. மந்திரி E7. வைஷாலி தனது யானையை மீண்டும் C1க்கு கொண்டு வந்து அழுத்தத்தை தொடர்கிறார். நகர்வு 28. ராணி C3. குதிரை D4. வைஷாலி ராணி மூலம் மையத்தை தாக்குகிறார். நகர்வு 29. யானை E1. ராணி G7. வைஷாலி தனது காய்களை மிகவும் லாவகமாக நகர்த்துகிறார். லாக்னோ நிலை குலைந்து போயிருக்கிறார். நகர்வு 30. ராணி E5. குதிரை C6. வைஷாலி லாக்னோவின் சிப்பாய்களை குறிவைக்கிறார். நகர்வு 31. ராணி C7. குதிரை B4. வைஷாலியின் ராணி இப்போது லாக்னோவின் எல்லைக்குள் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறது. நகர்வு 32. யானை D1. குதிரை D3. வைஷாலி தனது யானையை D1க்கு கொண்டு வந்து லாக்னோவின் குதிரையை முடக்குகிறார். நகர்வு 33. ராணி C4. குதிரை B2. வைஷாலி ராணி மூலம் லாக்னோவின் காய்களை ஒவ்வொன்றாக தாக்குகிறார். நகர்வு 34. RXD8 செக். BXD8. வைஷாலி யானை பரிமாற்றத்தின் மூலம் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். நகர்வு 35. ராணி C2. முடிவு. நகர்வு 35-இல் வைஷாலி ராணியை C2க்கு நகர்த்தியதும் லாக்னோதான் தோல்வியடைவதை உணர்ந்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகினார். ரிசைன். வைஷாலி இந்த அபாரமான வெற்றியின் மூலம் 2026 பெண்கள் கேண்டிடேட்ஸ் தொடரின் சாம்பியனாக மகுடம் சூடுகிறார். இந்த வெற்றியின் மூலம் அவர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடும் தகுதியை பெற்று வரலாற்றுச் சாதனை படைக்கிறார். செஸ் உலகின் புதிய ராணி வைஷாலிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துகள். இது இந்திய சதுரங்க வரலாற்றில் ஒரு பொன்னான நாள்.